வணக்கம். இப்போ தக்காளி சீசன். அதனால் தக்காளி குருமா செய்கிற அன்றைக்கி எண்ணெய் ஒரு 1½ ஸ்பூன் விட்டு காஞ்ச உடனே பூண்டு ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துட்டேன். இது கூட இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை தோல் சீவிட்டு அதை நல்லா கீறி சேர்த்துட்டேன். இது 2 வதங்கட்டும். இது உடனே வதங்கிடும். ஒரு 15 செகண்டில் அது கூட 2 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாகவே அரிஞ்சிங்க, ரொம்ப சின்னதாக அரியணும்ல. அதை சேர்த்து ரொம்ப பொன்னிறமாக வதங்குவோன்னா லைட்டாக கலர் மாறினாலே போதும். அது வதங்கினோடனே 1/4 கிலோ தக்காளி ஒரு 4 நாளாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்து கொஞ்சம் தீ குறைச்சிங்க. இதனால் தக்காளி கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்தாலே போதும். இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 4 பச்சை மிளகா குறுக்கில் கீறி சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரம் வேணும் என்னோட 2 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் திட்டமாக தான் சாப்பிடுவாங்க. இது நல்லா பாருங்கள் சுருண்டி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த தட்டு மாற்றிட்டேன். இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கசகசா அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு, அதே ஸ்பூன்லேயே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன். தேங்காய் 1/2 மூடி எடுத்து அதை கீரி சேர்த்துட்டேன். உப்பு 1/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறின உடனே மிக்சியோட ஜாரில் 2 பெரிய ஜாரில் 2 பாகமாக பிரித்து அரைச்சிட்டேன். நல்லா அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். வானல் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டால் போதும். காஞ்ச உடனே சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, பட்டை, லவங்கம், இந்துப்பு, மசாலா, இந்த கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா வறுந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டேன். அந்த ஜாரு அரைச்சோம் இல்லையா, அந்த கழுவின தண்ணி, இந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் கிரேவி லெவல் இருந்த போதும் ரொம்ப தண்ணியாக வைக்கணும். இது தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நல்லா இது சப்பாத்திக்கும் பரோட்டாவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் தீ கொஞ்சம் குறைச்சே வைங்க. அப்புறம் நல்லா கொதி வந்த உடனே சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம். உப்பும் திரும்ப சேர்க்க வேணாம், ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தக்காளி சீசன்றனால செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.